நேற்றைக்கு நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடிய பெண்களினுடைய அந்த வாழ்வியல் முறை, அவர்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறுக்கு வெட்டு தோற்றமாக அந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து காட்டுனுச்சு. பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்க்க தவறி இருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், உழைக்கக்கூடிய கடைகளில், வணிக வளாகங்களில், நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஒரு புறம், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றொரு புறம். இந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பள்ளி கல்லூரிகளை பாதியிலே நிறுத்திய பெண்கள், அதே போல கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், தொடர்ந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்யக்கூடிய பெண்களை அவர்கள் ஒரு புறமும், அதே போல் அவர்களுடைய குடும்பத்தினரை மற்றொரு புறமும் அமர வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது உள்ளபடியே தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே அல்லது மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. அதில் சில ரொம்ப சிறு சிறு நிகழ்வுகள் தான் ரொம்ப நெகிழக்கூடிய வகையில் இருந்ததை பார்ப்போம். ஒரு 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 20 வயது 22 வயது மதிப்புமிக்க ஒரு பெண். அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணனுடைய கல்யாணத்தை அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் அவருடைய தங்கையினுடைய திருமணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெண் திருமணம் பண்ணிக்கல. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையை இழந்த ஒரு பெண். அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அவர்களுடைய பொறுப்பற்ற முறையில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணனுக்கும், அதே போல் அந்த பெண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய தங்கைக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அந்த ஒட்டுமொத்த கடனையும் அடைப்பதற்காக வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்படி தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரே ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்துக்கல அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. அப்படி அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் கேட்குறாரு, ஏன் ஒரு நாள் கூட நீங்கள் லீவ் எடுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அந்த பெண்ணினுடைய தாயார் மறுபுறம் கண்ணீர் விட்டு அழறாங்க. அந்த பெண் வேலைக்கு போகிறதை விட எனக்கு வலி அதிகம். காரணம், இந்த பெண் இல்லாட்டினா இந்த குடும்பமே ரன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த பெண்கிட்ட மறுபடியும் அவர் கேட்குறாரு நெறியாளர், ஏன் ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டேன்னா எனக்கு 500லேருந்து 1000 ரூபாய் நஷ்டமாயிடும். அந்த மாதத்துக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அந்த 1000 ரூபாங்கிறது எனக்கு பற்றாக்குறையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 3 குழந்தைகளை பெற்ற ஒரு தாய் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பெண் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் போடும் பொழுதும் அந்த குழந்தைகளுக்கு 3 குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவேங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த தாய் சொல்கிறாங்க, அந்த பெண்மணி, எனக்கு பாதுஷா சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாரம் உணவு டெலிவரி பண்ணி அந்த குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு தாய் அவங்க விரும்பக்கூடிய அந்த உணவுப் பொருள் ஒரு சின்ன ஒரு பீஸ் அதை கூட தனக்காக வாங்கி சாப்பிட்றதுக்கு மனம் இல்லாமல் அந்த குடும்பத்துக்காக ஓடக்கூடிய அந்த சூழலை பார்த்தோம். இப்படி பல பெண்கள், ஒரு பெண் நின்றுக்கிட்டே வேலை செய்யறதுனால அவருடைய கால்களில் வெரிகோஸ் வந்திருக்குது. 10 வயசுல இருந்து நான் நின்றுட்டு வேலை செய்கிறேன். அதே போல் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் இந்த கார்மெண்ட்ஸில் போய் நின்றுக்கிட்டே இருக்கு, உள்ளார போகும் பொழுது என்னுடைய கால்கள் வெறும் கால்களோடு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் குடியினால் பாதிப்படைந்து அதனால் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை. ஒரு பூ வச்சுக்கிறதுக்காக ஒரு பெண் சொல்கிறாங்க, இது எனக்கு பூ வச்சுக்கணுங்கிறது ஆசை, தலையில் ஒரு முழம் பூ வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது கடன், அதே போல நோய். இந்த இரண்டும் தான் அவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடக்கூடிய ஒன்றாக இருக்குது. என்னதான் இந்த ஃபோன் லோன் வாங்கக்கூடாது, அதே போல் கந்து வட்டிகளுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரியான தனியார் கொடுக்கக்கூடிய லோன்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே கூட அன்னைக்கு உடனடி தேவைகளுக்காக அவர்களை அணுக வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் போக முடியுது. அந்த ட்ராப்புள்ளார விழுவதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து அதற்காக அந்த கடனை அடைப்பதற்காகவே ஓடிட்டு இருக்குது. அதனால தங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையா உழைச்சி ஓடா தேஞ்சு அதனால எந்த பலனும் அனுபவிக்காம என்னுடைய பிள்ளைகளை கரையேற்றி விடக்கூடிய ஒரு அது மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல உழைக்கக்கூடிய பெண்களினுடைய நிலையை நேற்று அந்த நிகழ்ச்சி
தெளிவாக படம் பிடித்து காட்டியது. பார்த்தவர்கள் பல பேர் வந்து நெகிழ்ந்து போயிருந்திருக்கலாம். இதில் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உள்ளபடியே இன்றைக்கு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசு செஞ்சிட்டு இருக்குது. உழைச்சி ரொம்ப நடக்க முடியாமல் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு ரொம்ப துயரத்தோட பாரத்தோட வருத்தத்தோட இருக்கக்கூடிய அவர்களினுடைய கரங்களை பிடித்து ஒரு படி மேலே ஏற்றுவதற்கான வேலையை திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞரினுடைய ஆட்சி காலத்திலிருந்து நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து நம்ம சொல்லலாம், ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கு படிப்பு கல்வி கிடைக்கிறத விட அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கே போகும் அப்படிங்கிறது தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெண்களினுடைய கைகளில் இருக்கக்கூடிய கரண்டிகளை பிடிங்கி எறிஞ்சிட்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுங்க. தன் வாழ்நாள் முழுவதும் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர் யார் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியார். ஒரு முறை தந்தை பெரியார் சேலத்தில் அவருடைய மீட்டிங் முடிச்சுட்டு சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அங்க பெண் குழந்தைகள் பாட புத்தகங்களோட பைகளோட விளையாண்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போறதை பார்த்துட்டு ஒரு விவசாயி விவசாயம் செய்து முடித்து அறுவடையை பார்த்து எந்த அளவிற்கு மனநிறைவாக இருப்பானோ அதே போல அந்த பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதை பார்த்துட்டு காரினுடைய கண்ணாடிகளை இறக்கி விட்டு கை தட்டி குழந்தை போல சிரித்து உற்சாகம் அடைஞ்சிருக்கிறார் தந்தை பெரியார். அதை பார்த்து பக்கத்தில் இருந்தவங்க எதற்காக இந்த அளவுக்கு உற்சாகம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு, எதற்காக என் வாழ்நாள் முழுக்க போராடினேனோ அது என்னுடைய கண் முன்னாடி நிறைவேறி இருக்குது. இந்த பெண் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு மன நிறைவா இருக்குது. நான் என்னுடைய பணியில நான் நிறைவாக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் வந்து சந்தோஷப்படுறாரு. அதன் பிறகு வந்த பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய திராவிட மாடலினுடைய அரசினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்காக தொடர்ந்து எண்ணற்ற திட்டங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒருபடி உரங்களும் மேல கொண்டு வந்துடணும்னு. பெண்களுடைய சொத்துல சமபங்கு உரிமை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா தலைவர் கலைஞர். அதற்காக தன்னுடைய அமைச்சரவையே ராஜினாமா பண்ணவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை தன்னுடைய வாழ்நாளினுடைய சாதனையாக இந்தியாவிலேயே முதல் முறையாக யார் பண்றாங்கன்னா தலைவர் கலைஞர் பண்றார். வீட்டுக்கு சாதாரணமாக போகக்கூடிய இந்த சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்பவும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு ஹோல்டு யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட இருக்குது. கணவன் வீட்டுக்கோ இல்ல அண்ணன் தம்பி வீட்டுக்கோ போறப்ப எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி, என்ன வேணுமா உனக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் நகர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் சொத்துல சமபங்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு எல்லா ஆண்களும் எல்லா அண்ணன்களும் தம்பிகளும் சொத்து பங்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத விட நாளைக்கு இவன் நமக்கு பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பயத்துல இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சொல்லிட முடியாது. இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை. இன்னைக்கு பெண்கள் 8வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. 8வது வரைக்கும் படிச்சா கல்யாணம், 8வது தாண்டி படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஊக்கத்தொகை. அதே போல 10வது வரைக்கும் படித்த பெண்களுக்கு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை. 12வது வரைக்கும் படிக்கணும். அதே போல கல்லூரிகள் வரைக்கும் படிக்கணும். ஏன்னா பெண் குழந்தைங்க 10வது வரைக்கும் படிச்சா போதும், இதுக்கு மேல என்ன பண்ண போகுது, கையெழுத்து போட தெரிஞ்சிருச்சா எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருந்த சூழல்ல நீங்க பெண் குழந்தைகளுக்கு 10வது வரைக்கும் நீங்க படிங்க, உங்களுக்கு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை தரோன்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் அந்த திமுக அரசு அறிவித்தது. அதன் பிறகு 10வது வரைக்கும் எல்லாரும் படிச்சாங்க. 12வது வரைக்கும் படிச்சீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஊக்கத்தொகைகள் தரோம், திருமணத்துக்கு உதவித்தொகைகள் தரோம். பெண்கள் 12வது வரைக்கும் படிச்சாங்க. இப்போ கல்லூரி முடிக்கிறீங்களா, கல்லூரி படிப்பு முடிக்கிறீங்களா, கல்லூரி படிப்பு வரைக்கும் முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் தரோம். இதையெல்லாம் மீறி இன்றைக்கு கல்லூரி போகக்கூடிய பெண்களுக்கு அரசு கல்லூரியில எவ்வளவோ குடும்பங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுற குடும்பம், ஆனா படிச்சா வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், அந்த குழந்தைகள் காசு இல்லைங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருந்துடக்கூடாது, கல்லூரி படிப்பை முடிக்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படித்து அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்குது இந்த அரசு. அதையும் தாண்டி இன்னைக்கு ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்க போறாங்க.
இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய இந்த உழைக்கக்கூடிய மக்களினுடைய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு 100 ரூபாய் இருந்தாலே அவர்கள் 1 வாரம் 2 வாரத்தை அவர்களுடைய வாழ்க்கையில ஓட்ட முடியும் அப்படிங்கிற சூழல்ல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் கலைஞரினுடைய பெயர்ல உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள் கூட லீவு போடாம போயிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ஆசை, ஒரு முழம் பூ வச்சுக்கணும்னு ஆசை, இது ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணும் குடும்பத்தோட அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் இயல்பாக இது பலருக்கு ரொம்ப இயல்பான ஒன்று, பெரும்பான்மையானவங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று, எல்லாருக்கும் ரொம்ப நம்ம கண்டுக்காம ரொம்ப இயல்பாக கடந்து போகக்கூடிய வீணடிக்கக்கூடிய இதை பற்றியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இவ்வளவு வலியோடையும் வேதனையோடையும் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒரு அங்கலமாவது நகர்த்தி விடலாம், அவர்களுக்கு ஒரு உதவி ஆசுவாசப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த அரசு 1000 ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த சீமானுடைய கூட்டம், நாம் தமிழர் கூட்டம் எவ்வளவு கேவலமாக பேசினாங்க இந்த உரிமை தொகை பற்றி, இந்த 1000 ரூபாயை பற்றி. இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் களத்திலையாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களையாக இருக்கட்டும், இன்னைக்கு சீமான் போன்றவர்களுக்கு வசூல் பண்ணி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு எல்லா இடங்களையும் பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைத்த கழுவறதுக்காக அரசியல் கட்சி நடத்தி அதனால சுகபோக வாழ்வினைக்கு பல லட்சம் ரூபாயில காரு, பல கோடி மதிப்பிலான வீடு, ரொம்ப சொகுசு 5 ஸ்டார் ஹோட்டல்னு ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய சீமானை போலவே பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மேடைகள்ல இந்த 1000 ரூபாயை பற்றி எவ்வளவு கேவலமாக, அந்த குடும்பத்தை வாங்கக்கூடிய குடும்ப தலைவிகளை பற்றி எவ்வளவு கேவலமாக மோசமான வார்த்தைகள் எல்லாம் உச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மக்களினுடைய எளிய மக்களினுடைய வலியையும் வேதனையையும் புரிஞ்சுக்கிட்டவன் தான் தலைவன். ஆனா அதை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய தரம் என்ன, எளிய மக்களுடைய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் உணரணும். இன்னைக்கு அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்துறவர்களுக்கு தெரியும், பெரும்பான்மையான பெண்கள் எங்க போய் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாகத்தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மகளிர் சுய உதவி குழுக்களை மிகப்பெரிய அளவிற்கு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தி அவர்களுக்கான அந்த கடன் தொகைகளை அதிகப்படுத்தி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தொடர்ந்து அந்த குழுக்களின் வாயிலாக வாங்கப்பட்ட கடன்களையும் நகைக்கடன்கள் கூட ரத்து பண்ணியிருக்கக்கூடிய அரசு எது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. அப்போ உழைக்கக்கூடிய பெண்களினுடைய உறுதித்தன்மையும் பெண்களினுடைய அந்த தைரியமும் அவர்களுடைய வைராகியமும் ஆண்களை விட அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி உழைக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய பெண்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை ஒரு அங்கலம் மேலே இழுப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. மாதம் மாதம் பெண்களுக்கு அந்த உரிமை தொகை, அதே போல நான் முதல்வர் திட்டம், அதே போல இந்த மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக வசதி வாய்ப்புகள், அதே போல படித்துட்டு வேலைக்கு தான் போகணும்னு இல்லை, தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்காக பிரத்யேகமாக அவர்களுக்கான முதலீடுகளை ஏற்படுத்தி தருவதற்கான கடன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள், உள்ளாட்சி அதிகாரம், பெண்கள் கையில் அதிகாரம் போகணும், அதிகாரமயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளாட்சி தேர்தல்கள் 50% மேலாக 50% இடஒதுக்கீடு, அரசு பணிகள்ல பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு. இப்படி பார்த்து பார்த்து பெண்களினுடைய உயர்வு, பெண்களினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். அந்த பெரியார்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சீனா போல ரஷ்யா போல இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் அப்படின்னு கேட்குறப்ப இந்தியா ஒருபோதும் வல்லரசு ஆகாது அப்படின்னு சொல்றாரு தந்தை பெரியார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா தந்தை பெரியார் சொல்றாரு, இந்த நாட்டில் சீனாவிலையும் அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும்
பெண்கள் ஆண்கள் பாகுபாடு இல்லாமல் எல்லோருடைய அறிவும் உழைப்பும் பயன்படுத்தப்படுது. ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே ஜாதிய பாகுபாடு, அதையும் தாண்டி பாலின பாகுபாடு, ஆண் பெண் வேறுபாடு, இந்த மக்கள் தொகையில் மிக சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறும், எப்படி அந்த நாடு வல்லரசு ஆகும் அப்படின்னு கேட்டவர் தந்தை பெரியார். அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் படித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு, அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு, அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அந்த வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த விடியல் பயணம் இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதும் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. ஆக உழைக்கக்கூடிய பெண்கள், பொதுவாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய வாழ்க்கை வளம் பெற செய்வதற்கு இந்த அரசு எல்லாவித நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்குது. நேற்றைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வைராகியம் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அந்த இந்த மகளிர் தினத்தில் மட்டும் பெண்களை போற்றுவோம், பெண்களை தாய்மார்களை போற்றுவோம்னு ஃபோட்டோ வைக்கிறதும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அடுத்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் உண்மையாக பெண்மையை போற்றக்கூடிய தத்துவமாக இருக்கும். அதை திராவிட இயக்கம் தொடர்ந்து செய்யும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.